ஹே ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீடா என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஹீரோயின் வந்து செட் பண்ணிக்கணும், அவன் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நான் வந்து குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பக்கத்துல வந்துட்டு அப்படியே இருக்கான்னு அவன் வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு அழைச்சிட்டு ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ பேட் போய் கேட்கறான், நீ இந்த மாதிரி கிடையாது நீடா, ப்ளீஸ் குழந்தைய கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். முடியாது, நான் யாரையும் நம்புற மாதிரி இல்ல, இப்ப அவ கையை கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கை கட் பண்ண சொல்றா. ஹீரோனும் கீழே உட்காந்துறான். இது எல்லாமே வந்துட்டு தூரமா அந்த அப்பையை வந்துட்டு காமிக்கலாம். பாத்தியா உன்னோட பொண்ணுங்க 2 பேருமும் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தல, பார்த்து கஷ்டப்பட்டு இதை பார்த்து நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா நீடா வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி இந்த பக்கம் வந்துட்டு சாஞ்சிடுறான். நீடா வந்துட்டு ஹீரோ மேல உழுறாம சாஞ்சிடுறான். அதுக்கப்புறம் குழந்தை எல்லாருமே பிடிச்சி வாங்கிடுறாங்க. இது இந்த அப்பிக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க 2 பேர் பொண்ணுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை வந்து யாராச்சும் ஒருத்தவங்க உயிரை விடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆனா வந்து 2 பேருமே உயிரை விடல. அப்ப பேசாம நீ சேர்த்து போயிடு, நீ எனக்கு என்ன நான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு லைஃப்ல கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அவரை வந்து அந்த தாத்து தடியில வந்து வீல் சேரோடய தள்ளி விட்டுறான். இந்த ஃபேன் மெம்பர்ஸ் எல்லாருமே தூரமா இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்துடுறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் நீடா எல்லாரும் வந்துட்டு அப்பான்னு கத்துறாங்க. நீடாக்கெல்லாம் ஒரு மாதிரி சும்மாவே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் பைத்தியம் ஏறின மாதிரி இருக்குது. அங்க இருக்கவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அவரை வந்து காப்பாற்ற முடியல, ஆல்ரெடி உடம்பு சரியில்லை தானே, சோ அவர் வந்து இறந்தே போயிட்டாரு. அவருக்கு வந்து ஃபினர் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஸ்டார்டிங் நம்ம என்னென்ன பண்ணணும், நீடா ஏன் இப்படி மாறணும், அவ சாஃப்டா தானே ஸ்டார்டிங்ல இருந்துட்டு இருந்திருப்பா, நம்ம அவகிட்ட ஆசா பேசதான் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவளே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ல இவளாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவகிட்ட நடந்துகிட்டது, ஹீரோ வந்து ட்ரிகர் பண்ணி விட்டது எல்லாமே நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு நீடா வந்து உட்காந்து இருப்பாள் வீல் சேர்ல. சோ அவகிட்ட போய் சாரி கேப்பா, எல்லாமே என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க வாணி தான் கட்டுறாங்க. வாணி பயந்துட்டே இருப்பா, ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. இந்த ஆள் ஃபர்ஸ்ட் இவகிட்ட தானே வேலை பார்த்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் போது நீடா ஒண்ணும் பண்ண முடியாது, நீடா வந்து உடம்பு சரியாதவன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனா வாணி அதுக்கப்புறம் அபி இவனெல்லாம் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணும்ல, சோ அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. இவ ரொம்ப பயப்படுவா, அப்பா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இங்க ஃபியூனருக்கு வந்திருப்பா. இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கே போல, அவ இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிட்டா. இங்கே ஒரு அவங்க வீடு தான் பெருசு இல்ல, சோ அந்த கார்டன்ல ஒரு சின்ன வீடு எடுத்து அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிருக்கா. ஹீரோ வந்துட்டு சொல்றான், என்ன இவ வரவே மாட்டல வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போறேன் அப்படிங்கும் போது பேட் என்ன சொல்றான்னா கொஞ்ச நாள் விடுங்க, அதுக்கப்புறம் அவங்களே வருவாங்கும் போது எத்தனை நாள் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, என் குழந்தைய பார்க்கணும் அவளை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோமாறான். இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்துருவாங்க அப்படின்னு பேட்டு சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு போற மாதிரி இல்ல ஹீரோ வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இங்க இவளை காட்டுறாங்க. நீடா வந்து லாஸ்டா மன்னிப்பு கேட்கறதுக்கு வரா. அவ தெரிஞ்சுட்டா மாதிரி தான் காட்டுறாங்க. சோ என்ன பண்றான்னா ஃபர்ஸ்ட் வந்து நீடா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறான், அவனை வந்து தூண்டி விட்டுருக்கலாம் சாரின்னு சொல்றான். அப்போ கரெக்டா அங்க இல்ல ரின் நிக்கிறாளா, ரின்ன பார்த்துட்டு நான் உனக்கிட்டயுமே சாரி சொல்லணும், நான் நிறைய விஷயம் உனக்கு நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சாரி கேட்பா. ஏன்னா துணிக்கிட்ட போய் சொல்லியிருப்பால இவ வந்துட்டு நரன் கிட்ட க்ளோஸா இருக்கா அப்படிலாம் சொல்லி ஏற்றி விட்டுருப்பால. சோ அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க 2 பேர் தான் கரெக்டான பேரு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் குழந்தைய தான் கட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வீட்டுல இல்ல, அவங்க வீட்டுல இல்ல, நீடா இருக்கா, நீடாக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி வந்துட்டு ஒரு சின்ன வீடு மாதிரி அங்கதான் ஸ்டே பண்ணிருக்கா. நூன் வந்து அப்பப்ப ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நரேன் வந்துட்டு இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ணல இல்ல, இந்த வாணி வேற இப்படி சொல்லிட்டு போயிருப்பாள். சோ இவனுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது இந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயக்கமா இருக்கு. இங்க ரெண்டுக்குமே ரொம்ப தயக்கமா இருக்கு. 2 பேரும் அப்பப்ப லைட்டா வந்து அந்த ரொமான்டிக்கா அந்த கூடைய வாங்குறது இந்த மாதிரி லைட்டா டச்சிங் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ரொம்பவே டல்லா இருக்கா. அவங்க அம்மா கேட்கறாங்க என்னடா ஆச்சுன்ட்டு. எப்பமா ஹீரோயின் வீட்டுக்கு வருவா, குழந்தைய வச்சுட்டு வருவா, எப்படி அங்கேயே போய் ஸ்டே பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து பித்து பிடிக்குது. இங்க ஹீரோனை காட்டுறாங்க. அவன் என்னன்னா அந்த வீட்டுல சும்மா விளக்கு மட்டும் வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அவ குழந்தைகிட்ட பேசுறா, பாரு உங்க அப்பா நம்மள வந்து பார்க்க கூட வரல பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா இன்னுமே அவ வந்து எக்ஸ்பெக்ட் பண்றா ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றான்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, யாருமே சமைக்க வரல. நூன் வருவாங்கல்ல, சோ நூன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி இப்ப இதுக்கப்புறம் நம்ம தான் சமைக்கணும் போல, சரி நீ அம்மாக்கு சமத்தா ஹெல்ப் பண்ணுவியா, அழுவாம இருப்பியான்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிட்டு போவால. அப்ப கரெக்டா அந்த இடத்துல ஹீரோ வருவான். ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ஆசைதான் ஹீரோ வரணும் அப்படின்ட்டு, ஆனா வந்து பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாள். ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுற எனக்கு தெரியும், சோ நான் ஹெல்ப் பண்றதுக்கு இங்கே வந்து நான் ஸ்டே பண்ண போறேன், நானும் இங்கே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றானா. இல்ல முடியாது, நீங்க இங்க இருந்து போங்கும் போது நான் ஏன் என் குழந்தை நீ எல்லாரும் இங்க இருக்கும் போது நான் அங்க என்ன பண்ண போறேன், நான் இங்கதான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நான் இங்கதான் ஸ்டே பண்ண போறேங்குவானா. அவனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியா அப்ப நீங்க வெளியே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரூமை பூட்டிட்டு போயிடுவா. ஹீரோ வந்து நீ திறக்கிற வரைக்கும் நான் வெளியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியே இருப்பான் ஹீரோ. இங்க பாத்தீங்கன்னா நீடா தான் கட்டிடுறான். நீடா வந்து அந்த பேட்டை தான் வந்து கேர் எடுத்து பாத்துட்டு இருக்கானா. அப்ப என்ன பண்ண ஒரு எமோஷனா என்ன பண்றா, நீ எப்ப வந்துட்டு சரியாவன்னு சொல்லிட்டு கையில வந்து இப்படி கிஸ் பண்ணிட்டு இருப்பானா. அதை வந்துட்டு கரெக்டா நீடா அம்மா வந்து பாத்துருவாங்க, அந்த சித்தி பாத்துருவாங்க.
இப்போ வந்துட்டு மேல் ஏதாச்சும் வருவாங்கல்ல, அவங்களும் இதை பார்த்துருவாங்க. சாரிம்மா மன்னிச்சிடுங்க, இதை நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி பேட் வந்து ஒன் சைடா அப்பலேருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், எனக்கு கூட தெரியாதுங்கும் போது, உனக்கு இது எப்போ தெரியும், முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முன்னாடியே தெரியும், நான் வந்து தெரியாம பண்ணிட்டான் அவன், ஸோ மன்னிச்சிடுங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா இவன் என்னதான் இருந்தாலுமே உங்க மேடு தானே. ஆனா என் சித்தி அப்படி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா பேட் மாதிரி ஒரு நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நீ ஒன்னு சம்மதியா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. இது வந்து நிறைய வந்து கேட்பான். அவனுக்குமே சந்தோஷமா இருக்கும், ஓரளவுக்கு ஃபேமிலி இதாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்கானா, அவன் கொசுலையும் சரி வெளியே படுத்துட்டு இருந்திருப்பான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். வெளியே வந்து பாப்பாவும் படுத்துட்டு இருப்பான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். ஹீரோ என்ன பண்ணுவான்னா, குழந்தைய தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு ஹீரோ வருவான், கூட என்கிட்ட கூட குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய வந்துட்டு வாங்குவான். ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் தரமாட்டேங்குவா, கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவான். அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவான். அப்புறம் வந்துட்டு ஏஞ்சல் சொல்லி கொஞ்சுவான், என்னோட சன்சைன்னு சொல்லிட்டு கொஞ்சுவான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஹீரோயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாள், அவங்க அப்பா கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்திருப்பாள், இது தன்னோட குழந்தை கிடைக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இருந்தாலுமே வந்துட்டு கூட என் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஹீரோ தான் வந்து சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த அடுப்புல எல்லாம் வந்து சமைக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும், புகையாகிட்டு இருப்பான். ஹீரோ வந்து பார்த்து செஞ்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ கேட்பான், என்னத்துக்கு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இன்னும் நான் கத்துப்பேன், இன்னும் ட்ரை பண்ணா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செய்ய போவான். ஹீரோயின் கேட்கறான், ஏன் இப்படி நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க போங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், வீட்டுல நிறைய ஒர்க் இருக்கும், நீங்க கிளம்பி போலாங்கும் போது எனக்கு அதெல்லாம் விட நீ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீயும் நம்மளோட குழந்தை தான் இம்பார்ட்டன்ட், ஒரு தெரிஞ்சுக்கோ சைபம், நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவான். என்னது ஒய்ஃபா, கண்டிப்பா சான்ஸே கிடையாது, நம்மளுக்குள்ள நடந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு இதுதான், அது ஒரு இன்சிடென்ட் மட்டும்தான், அதனால நம்ம குழந்தை வந்துட்டு உருவாச்சு, ஆனா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே கிடையாது, லவ்வும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நான் உங்ககிட்ட சொல்றேன், பெட்டர் ஐடியா சொல்றேன், நீங்க திருப்பி நீண்டா கிட்டே போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கும் வரும், நீ அப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்பான். ஆமா அதான் உண்மை, நீரா அவங்கள ரொம்ப லவ் பண்றா, நீங்க நீடா கிட்டே போங்க, நான் அந்த அளவுக்கு என்கிட்ட லவ்வும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்புவாளா. ஹீரோ வந்துட்டு பிடிச்சி வச்சுப்பான், எனக்கு தெரியும் மனசுல வந்துட்டு நான் இருக்கேன்ட்டு, ஏன் நீ வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிற, நம்ம வந்து ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ராஜடியா நம்ம லைஃப் வந்துச்சு, ஆனா இதுக்கப்புறம் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம், உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், நீ என்ன புரிஞ்சுக்கலாம், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலுமே அவளே வந்துட்டு தான் தான் காரணம் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, அந்த இடத்த விட்டு போயிடுவா. நெக்ஸ்ட் இதை தான் கட்டுறாங்க, அவடே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. என்னதான் ஒரு அம்மாக்கு வந்துட்டு தா பொண்ணு என்ன பண்ணாலுமே வந்துட்டு அவங்க அம்மாலால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இல்ல, தா பொண்ணுன்னு அவங்க கொஞ்சம் தானே ஆரம்பிப்பாங்க. ஸோ கேர் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் சொன்னும் போது அவள் செய்ய மாட்டேங்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா, ஒரு மாதிரி இதாகிறா, அது பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேட்டு தான் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து அவளை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அண்ணன் இருக்கான் நிறைய, நான் வந்து தங்கச்சியை பார்க்க போறான். அப்போ வந்து கேட்பான், என்ன குழந்தைய வச்சு நீங்க உட்காந்துட்டு இருக்க, நீ இப்போதைக்கு வீட்டுக்கு வர முடியாது, ஏன்னா நீடா அங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணுவா, இவளை பார்த்து ஆயிடும்னு சொல்லிட்டு தான் இவன் இங்க இருக்கா, இல்லைன்னா நீ பேசாம ஹீரோ கூட வீட்டுக்கு போ, நீங்க இருக்காத, இங்க வந்து நல்லது கிடையாது இப்படி தனியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணுவான். ஆன்ட்டியா தான் சொல்லுவாங்க இன்னும், இந்த பாருமா இங்க வேணாம், குழந்தைய வச்சுட்டு இங்க இருக்காதம்மா, மஸ்கிட்டோலாம் இருக்கும், என்ன இந்த இருட்டுல இருந்துட்டு இருக்க, இது வந்துட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, குழந்தையும் சேர்த்தா நீ வந்துட்டு கஷ்டப்படுத்துற, நீ திருப்பி வந்துட்டு ஹீரோட வீட்டுக்கு கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்துட்டு முடியாது, நாங்க போவே மாட்டேங்குவாளா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்ப நம்ம வீட்டுக்கு வா, அங்க இருக்கலாங்கும் போது இல்ல நீடா வந்து சஃபர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துருவான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வா நம்ம வீட்டுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். முடியாது, நான் வரமாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு போ, எதுக்கு நீங்க எது டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவன் முடியாது சொல்லுவான். அவன் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், என்னால் போக முடியாது சைபம்னு சொல்லுவானா. என்னால் ஒன்று வீட்டையும் சரி குழந்தைய விட்டு போக முடியாதுங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போவாளா. ஏன் நான் போகணும், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லு, ஏன் உன் மனசுல நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனாகவே கேட்பான். முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீ இல்லவும் இல்லை, நீங்க இருக்கவும் கூடாதுங்கும் போது நான் இங்கே தான் இருப்பேன், நீ ஏன் இவ்வளோ இதாக இருக்க, உன் மனசை ஓப்பனாக வந்துட்டு பேசவே மாட்டியா, நான் இவ்வளோ ட்ரை பண்றேன், நீ ஏன் என்னை வெறுத்துக்கிட்டே இருக்க, என்கிட்ட எதுவுமே ஆன்சர் சொல்லாம ஏன் ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். இப்படி இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறதையும் ரெண்டு பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்படியே 2-3 நாள் போயிட்டு இருக்குமா, இன்னுமே வந்துட்டு நீடாக்கு ரொம்ப சிவியரா இருக்குமா. அப்போ வந்துட்டு இவ கேட்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா ஹீரோ கிட்ட. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். ப்ளீஸ் போயிட்டு நீடா கிட்ட வந்துட்டு பேசு, நீ போய் பேசினா நீடா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவான்னு எனக்கு தோணுது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, நீ போய் பேசு அப்படிங்கும்போது ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் எதுக்கு போகணும், நான் போக முடியாது, என்னோட ஒய்ஃப் நீனு, என்னோட குழந்தைங்க இருக்கும்போது நான் அங்கே போக முடியாதுங்கும் போது ஹீரோயின் சொல்றான், பேசாம நானும் அவன் கூட வரேன், நம்ம 2 பேரும் போனா, நீ போய் நீட்டா கிட்ட பேசு, அப்ப நீ பழைய மாதிரி உன் அன்பை கொடு அப்படிங்கும் போது ஹீரோ வந்துட்டு முடியாது,
நான் எதுக்கு கொடுக்கணும், நீ ஓப்பனா வந்துட்டு ஒன் வந்து என்கிட்ட காட்டுறியா, இல்ல அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமா இருப்பா. திருப்பி ஹீரோ என்ன பண்ணுவோம், ஹக் பண்ணிட்டு இங்க பாரு, நான் உனக்காக பண்றேன், போய் அவகிட்ட நான் பேசுறேன், ஆனா ஒன்னு நினைச்சுக்கோ, என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க, நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தை மட்டும் தான் இருக்கு, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலன்னா நான் வேணா போய் பேசுறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணி தானே சொல்லுவான். ஹீரோனால அந்த எமோஷன் வந்து தாங்க முடியாது, அவளும் வந்துட்டு ஹக் பண்ணிடுவா. ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா சேர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நரேன் இருக்கானா, அப்படி சித்திட்டு என்ன சொல்றான்னா, நீடா வந்துட்டு இங்கே வச்சுக்க வேணாம், ஒரு அட்மாஸ்பியர் வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பேடாவே இருக்கும், நடந்த விஷயம்லாம் திருப்பி திருப்பி ரீவைன் ஆகிட்டே இருக்கும், நம்ம வந்து வெளியே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்க நம்பிக்கை என்ன பண்றாங்க, ஹீரோ வந்து டீடா கிட்ட பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, குழந்தைய வந்து அண்ணன்ட்ட கொடுத்துட்டு, இந்த அண்ணன் குழந்தைய நல்லா பத்திரமா பாத்துக்கோ, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு, இவ போக மாட்டா, ஹீரோ தான் போய் பேச போறான். ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா, நீயும் வான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். அதனால ரெண்டு பேரும் தான் போறாங்க. நரேனுக்கு ஷாக்கு, உண்மையா தானே நீ போய் பேச போறியா சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும் போது, ஆமா, என்ன பண்றது, உன் தங்கச்சி தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பாக்குறான். நான் வந்துட்டு போய் பேசுவேன், ஆனா வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், என்ன சாய்பம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு போவாளா. அண்ணனுக்கு ரொம்ப ஷாக். என்னன்னா, என்னைக்குமே சாய்பம் யார்ட்டையுமே அடங்கி இதெல்லாம் பேச மாட்டா, கொஞ்சம் ரெண்டு மூணு பேர்த்து தான் கொஞ்சம் அடங்கி பேசுவா. என்னடா இது ரொம்ப அடங்குறாளே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கான் அண்ணன். நீடா வந்துட்டு மாத்தி மாத்தி பேட்டு ரெண்டு பேரும் தான் பாத்துட்டு இருக்காங்க. அவளை நடக்க வைக்கிறது, அவளுக்கு சாப்பாடு விட்டுறது, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு பாக்குறான், உண்மையிலே நான் போய் வந்துட்டு பேசிதான் ஆகணுமா, நான் போய் வந்துட்டு பழகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்லையே, பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க, ஹீரோ இவளோட கண்டிஷன் ஓகேவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போகணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இருந்தாலும் அவங்க தூரத்துலயே இருந்துதான் பாத்துட்டு இருக்காங்க, இனிமே போகல. ஆனா இவங்க பாத்துட்டு இருக்கும் போது நல்லா இருக்காம தான் இருக்கு. கொஞ்ச நேரம் என்ன பண்றான்னா, கையை ரெண்டுமே அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பசைறா. அதுக்கப்புறம் அவளோட கண்டிஷன் திருப்பி பேடா ஆயிட்டு இருக்கு. மேல பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அறக்க பறக்க ஓடுறாங்க. ஹீரோ போயிட்டு பேசலான்னு போறான். ஆனா அவனால போயிட்டு என்ன பேசணும் எதுவுமே தெரியல. அவன் அங்கேயே நிக்கிறான். அப்புறம் பேட்டு தான் வந்து தூக்கிட்டு போயிடுவான். உள்ளார போனதுக்கு அப்புறம் அவளை திருப்பி மாத்திரலாம் கொடுத்து படுக்க வச்சதுக்கு அப்புறம் மூணு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க, என்ன பண்றது, இவ கண்டிஷன் இப்படி இருக்கிறனால போது, சரி நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருக்காங்க. அது வந்துட்டு ஹீரோவும் கூப்பிடுறாங்க. நம்ம ரெண்டு பேருமே போலாங்கும் போது ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். ஹீரோ என்ன பண்றா, ப்ளீஸ் எனக்காக பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப கில்ட்டிங்கா இருக்கு, இது எல்லாமே என்னாலதான் எனக்கு தோணிட்டு இருக்குங்கும் போது ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது காரணம் நான் கூட தானே, சோ நீ இந்த மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணி பக்கத்துல தான் ஏதோ நியர்பை கிட்ட எங்கேயோ போறாங்க போல, ஜஸ்ட் 1 வீக் போறாங்க. இது என்ன பண்ணா, குழந்தைய வந்து நூன் கிட்ட தான் விட்டுட்டு போறா. இந்த மாதிரி குழந்தைய பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டயத்துக்கு பால் தரணும் அதுன்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைப்பரை மாத்தணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. சரிமா ஆனா குழந்தைய வளர்க்கவா இல்லை அப்படின்னு சொல்லி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 1 வீக் தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கெல்லாம் குழந்தைய விட்டு போகணும்னு கொஞ்சம் கூட இதே இல்லை, இஷ்டமே கிடையாது. வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சித்தி சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ கிட்ட சண்டைலாம் போடக்கூடாது அங்க போயிட்டுன்னு சொல்றாங்க. அப்படியே வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோ தான் என்ன பண்றான்னா, இதுக்கப்புறம் நீடா வந்து பாத்துக்க போறான். சோ ஹீரோ தான் வந்து அந்த வண்டி தள்ளிட்டு இருக்கான். அப்புறம் பேட்டும் வரான். ஹீரோயின் எல்லாருமே போறாங்க. பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் செம்மையா இருக்கு. ஹீரோயின் கேக்குறான், இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, இந்த இடம்லாம் பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவ அப்படியேதான் உட்காந்துருக்கா, ஒரு ஜாட மாதிரி உட்காந்துருக்கா, எதுவுமே ரிப்ளே பண்ணல. ஏன் பேச மாட்டேங்குது, எல்லாமே என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றேன்னா ரொம்ப எமோஷன் ஆயிட்டு இருக்கா. ஹீரோ என்ன சொல்றேன்னா, இப்படிலாம் பேசாத, நார்மலா இரு, நீ எப்படி பண்ற, நல்லா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணு, ஃப்ரெண்ட்லியா பேசு, இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பேசினா ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு, நீ நல்லா தான் இருக்க, உனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கவங்ககிட்ட எப்படி பேசுவாங்க பழகும் அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு பேசிட்டு அவளை வந்துட்டு அழைச்சிட்டு போறான். ஹீரோ தான் இதுக்கப்புறம் இன்டேரா வந்துட்டு இவளை பாத்துக்க போறான். பேட்டு எல்லாருமே இருக்காங்க. அப்ப பேட் வந்து தனியா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நீடாக்கு வந்துட்டு ஹீரோட லவ் தான் வந்துட்டு தேவைப்படுது, ஸோ அந்த லவ்வால தான் அவ திருப்பி வந்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் வந்து நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ தானே பாத்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு படுக்க வைப்பானா. அப்போ அவன் வந்துட்டு ஹீரோ வந்து ரிலேஸ் பண்றா. அப்படியே ஹீரோ பேரை வந்துட்டு சொல்றா. ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேட்டுக்கெல்லாம் வந்துட்டு இவ்வளவு நாள் இவன் பாத்துட்டு இருந்திருப்பான், பெருசா ரியாக்டே பண்ணிருக்க மாட்டல. இப்போ வந்துட்டு பேர்லாம் சொல்லும் போது இவ கேக்குறா, உனக்கு நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அவ ரொம்ப இதாக தான் உட்காந்து பொம்மை மாதிரி தானே இருக்கா. ஸோ எல்லாரும் கேக்குறாங்க, நாங்க பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆயிட்டு, நீடா நீடா நான் என்ன பண்ணுன்னு சொல்லு, நீ வந்துட்டு திருப்பி பழைய மாதிரி வர்றதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லு, நான் பண்றேன், ப்ளீஸ் நீ வந்துட்டு ஏஞ்ச் மட்டும் வந்துரு, ப்ளீஸ் ரிட்டர்ன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சுறா. அப்பயும் அவன் அமைதியா திருப்பி வந்துட்டு பேக் டு அதே மாதிரி பொம்மை மாதிரி இருப்பாள், அதே மாதிரியே போயிட்டா. திருப்பி வந்துட்டு சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு கம் டவுன் ஆகு, ரொம்ப வந்துட்டு இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ரிலாக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணா, ஹீரோ கூப்பிட்டு உங்ககிட்ட ஒண்ணு பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுறா. ஹீரோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கேட்கறதுலாம் நீங்க செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். உண்மைதானா, நீ கொடுக்குற ப்ராமிஸ் வந்துட்டு மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்.
இவன் வந்துட்டு செய்யறேன் அப்படின்னு சொல்றான். இவன் வேற ஏதோ கேட்க போறான்னு நினைச்சிட்டு செய்யறேன்னு தான் சொல்றான். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, நீங்க திருப்பி நீடா கிட்டே போயிடுங்க, நீங்க நீடாவே லவ் பண்ணுங்க, நீடாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. இது வந்துட்டு ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ல வர, அப்போ நம்ம குழந்தை நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் வந்துட்டு இருந்துப்பேன், நம்ம 2 பேரும் லவ் பண்ணி அந்த மாதிரி ஆரம்பிச்சோம், ஒரு இன்ஸ்டன்ட்ல நடந்துச்சு, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. ஹீரோ வந்துட்டு முடியாது, என்னால வந்துட்டு அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். இல்ல, நீரா வந்துட்டு உங்களுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்றா, உங்க லவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போது, இல்ல முடியாது முடியாது, பேட் இருக்கான், அப்ப நீ அப்படி சொல்ற, அப்ப பேட் லவ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பேட் லவ் பண்றதான், ஆனா அதை விட நீடாக்கு உங்க லவ் தான் முக்கியம், சோ உங்க லவ் தான் அவ ரியாக்ட் பண்றா, ப்ளீஸ் நீங்க திருப்பி நீட்டாகிட்டே போயிடுங்க அப்படிங்கிறா. ஹீரோ வந்துட்டு முடியவே முடியாதுங்கிறான். இப்பதான் நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க கேட்பேன், இப்ப வந்து முடியாதுங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவ வந்து ஃபோர்ஸ் பண்றா. ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி முறைக்கிறான். அப்ப பேட் உள்ள வரான். ஆமா, ஹீரோயின் சொல்லதான் ரைட்டு, அவ சீக்கிரமா குணமாய் வரணும்னா நீங்க உங்க லவ் கொடுங்க, அப்பதான் வருவா, நீங்க 2 பேரும் திருப்பி பழையமா லவ் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கு கோவம் வருது. பேட் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான். இல்ல, இதான் உண்மை, எனக்கு தோணுது அவளோட அதர் சைடு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, அதை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து திருப்பி பழைய மாதிரி பழகுங்க, 2 பேரும் வந்துட்டு ஜாலியா வந்துட்டு பேசுங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கெல்லாம் ரொம்ப மனசே போயிடுச்சு. அவன் வெளியே வரான். என்னடா இது, பாத்துக்க வர சொன்னான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்தா திருப்பி அவ கூட போ அப்படின்னு சொல்றான்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து நினைச்சு பாக்குறான், நீடா கூட இருந்த மொமெண்ட் எல்லாமே நினைச்சு பாக்குறான். ஸ்டார்டிங்ல வந்து இவனுக்கு நீடா உண்மையிலே பிடிச்சிருக்கோம்ல, லவ் பண்ண பொண்ணு தானே, அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுக்கு தோணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு பண்ணது, அப்புறம் ஹீரோயின் கூட இருந்தது, அவகிட்ட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஃபீலிங் வந்தது, எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்ணே தெரியல. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைனல் எபிசோட் தான் வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் கேர்.